கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால் என்னை தேடு, ஆண்டவரை தேடு என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தரை தேடுகிறேன், ஆகவே தான் ஆலயம் செல்லுகிறேன், அல்லது கூடுகைகளுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ கூடுகைகளுக்கு செல்லுகிறேன் என்றெல்லாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களை, ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கூடுகைகளுக்கு செல்வதால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள் என்பது ஆகிவிடாது என்கின்ற உண்மையை இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் 5ஆம் அதிகாரத்தை படித்தால் நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவர் கர்த்தரை தேட சொல்லுகிறதின் முக்கிய நோக்கம் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே எதை தேடக்கூடாது என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அது தொடர்ந்து படிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சேபாவுக்கு போகாதேயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், 3 இடங்கள், பெத்தேல், கில்கால், பெயர்சேபா, இந்த 3 இடங்களையும் தேடக்கூடாது, போகக்கூடாது, சேரக்கூடாது, தேடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு விக்கிரக ஆராதனை இருக்குமோ, இல்லை ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய ஸ்தலங்களாக இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்தலங்களுடைய பின்னணியை பார்ப்போம் என்று சொன்னால், பெத்தேல் என்கின்றது யாக்கோபே ஆண்டவர் சந்தித்த இடம். பெத்தேல் என்று சொல்லி தேவனுடைய வீடு என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்ட அப்படிப்பட்ட இடம். கில்காலிலே யோசுவா அந்த யோர்தான் ஆற்றை கடந்து வருந்த போது ஆண்டவர் சொன்னபடி அந்த யோர்தானிலிருந்து எடுத்த கற்களை, 12 கற்களை நாட்டின இடம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லுகிறார், நிந்தையை புரட்டி போட்டேன், இதுவரை உங்கள் மேல் இருந்த நிந்தையை நாங்கள் புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர் வந்ததாக நான் வாசிக்கிறோம். நிந்தை புரட்டி பட்ட இடம் அது என்பதுதான் இந்த கில்கால் என்பதனுடைய அர்த்தமே. பெயர்சபா அதுவும் இவர்கள் வாழ்ந்த பகுதி தான். ஆபிரகாம் காலத்திலிருந்தே அது அவர்கள் கானான் தேசத்தினமாக காணப்படுகிறது. எப்படி இந்த இடத்திலே ஆண்டவர் இதை தேடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாறாக என்னை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேலின் மூதாதையர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின இடங்களாக இந்த இடங்கள் காணப்படும் போது, அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் தேடாதீர்கள், என்னை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சில இடங்களை ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று நாம் நம்புகிற சில இடங்களை, அந்த இடங்களை முக்கியப்படுத்தும் போது அந்த முக்கியப்படுத்துவது தான் நான் ஆண்டவரை தேடுவது என்று நாம் எண்ணுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அப்படியானால் நீ தேடாதே என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுவது என்பது வேறு, இடங்களை முக்கியப்படுத்துவது என்பது வேறு. இன்றைக்கு நாம் பல இடங்களில் கிறிஸ்தவத்தில் இடங்களை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இடங்களை எல்லாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், மனிதர்கள் புண்ணிய தலங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதங்களிலும் கங்கைக்கு சென்று குளிக்கிறார்கள், காசி ராமேஸ்வரம் என்று சுற்றுகிறார்கள், மக்கா மதினா என்று சொல்லி அலைகிறார்கள். இது காரணம், இது புண்ணிய தலங்கள், இங்கே போனால் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இதுதான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்வதுதான் கடவுளை தேடி அலைகிறது என்று சொல்லி மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்தவத்திலும் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வேளாங்கண்ணி என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைகிறார்கள். எருசலேம் புனித பயணம் என்று சொல்லி எல்லாம் அலைகிறார்கள். அதற்கு அவங்களிடத்தில் காசுகளை வாங்கி அலை வைக்கிற சுவிசேஷ ஊழியர்கள் என்கின்ற பெயரில் உள்ளவர்கள், தொழில் செய்கிறவர்கள் உண்டு. இப்படிக்கு செல்வது அல்ல கிறிஸ்துவை தேடுகிறது, ஆண்டவரை தேடுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை புண்ணிய தலங்கள், புனித தலங்கள் என்று எண்ணுகிறீர்களோ, ஆண்டவர் சந்தித்த இடம்தான். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் முக்கியப்படுத்தக்கூடாது, அதை தேடாதீர்கள், ஆண்டவரை தேடுங்கள். இன்றைக்கு 4 மாவடிக்கு கூட்டம் கூடுகிறது. காரணம் என்ன? என்ன நினைக்கிறார் மனிதன்? 4 மாவடிக்கு செல்வதுதான் கர்த்தரை தேடுகிறது என்பதாக மனிதன் நினைக்கிறான். ஒரு பிரபலம் வந்து வருகிறார் என்று சொன்னால் அங்கே கூட்டம் கூடுகிறது. காரணம், அந்த இடத்துல செல்வதுதான் கர்த்தரை தேடுகிறது என்பது மனிதனுடைய நம்பிக்கையாய் மாறிவிட்டது இன்றைக்கு.
இல்லை, கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அப்படிப்பட்ட அதை தேடாதிருங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு இடத்திற்கு செல்வது கர்த்தரை தேடுவது ஆகாது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறார். புனித இடங்களாக நீங்கள் கருதுகிறவர்கள் இந்த ஸ்தலத்திலே, இது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சென்றால் தான் ஆண்டவரை தேடுவது என்பது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்துவை தேடுகிறது என்பது கிறிஸ்துவை நாம் உள்வாங்கிக் கொள்வது, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வது, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது, அவரை போல நாம் மாறுவது, அவரை குறித்து தியானிப்பது. அது நீங்கள் இருக்கிற இடத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள். சபை கூடி வருதல் எல்லோருக்கும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்கும், ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டுவதற்கும், நற்கிரியைகள் செய்வதற்கு ஏவப்படும்படியாக சபை கூடி வர வேண்டும். ஒருவனப்பாட்டின் அடையாளமே தவிர அது ஒரு சடங்காக மாறிவிடும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்படி வந்து தேடாது என்று சொல்லிவிடுவார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதை குற்றப்படுத்துவதல்ல, நம்முடைய நோக்கத்தை தான் குற்றப்படுத்த தவறு என்று சொல்லுகிறேன். பல வேளைகளில் நம்முடைய நோக்கங்கள் தவறாக காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதுதான் கர்த்தரை தேடுவது என்பதை நாம் நினைத்துக் கொள்கிறோம். வாரம் ஆலயத்துக்கு செல்வது தான் கர்த்தரை தேடுவது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். நாம் அப்படிப்பட்ட மன ஓட்டத்தில் இருந்தால் அது தவறு. ஆலயத்துக்கு ஆராதிக்க கூடாது என்பதில் இந்த பதிவின் நோக்கம். அப்படி செல்வதுதான் கர்த்தரை தேடுவது என்று எண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது தவறு. ஆலயத்திற்கு செல்வது அல்லது மக்களாக கூடுவது எதற்காக என்று சொன்னால், நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டும்படியாக, ஒருவருக்கு ஒரு ஆலோசனை புத்தி சொல்லும்படியாக, புத்திமதிகளை கேட்கும்படியாக, நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவப்படும்படியாக, ஒருவர் என்கரேஜ் செய்வதற்காகத்தான் சபை கூடுதல். ஆனால் அது சபைக்கு சென்று விட்டேன், நான் கர்த்தரை தேடிவிட்டேன், கடமை முடிந்தது என்று வாழ்வது அது கர்த்தரை தேடுவது ஆகிவிடாது. இப்படியே இஸ்ரவேலர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். பெத்தேல் அங்கே போவார்கள், ஆஹா இங்கே ஆண்டவர் இருக்கிறார், ஒரு வணக்கம் சரி, ஒரு பலி முடிந்தது, அவர்களுடைய கடமை முடிந்தது. அவர்கள் பலி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி அவர்கள் சரியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை தேடவில்லை, நீங்கள் கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் மத நம்பிக்கையின்படியாக அங்குமிங்கும் செல்வதுதான் கர்த்தரை தேடுவது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவல்ல கர்த்தரை தேடுவது. நீங்கள் ஆழ் மனதோடு கர்த்தரை தேட வேண்டும். காரணம், நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று கொண்டு இருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்களிடத்திலே இல்லை. ஆண்டவரை தேட வேண்டும், அப்படியானால் நீங்கள் நன்மையை தேட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் அதற்கு ஒப்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புனித இடங்களுக்கு சென்று விட்டு நான் கர்த்தரை தேடி ஆயிற்று என்று எண்ணிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தீமை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்வதோடு உங்கள் கடமை தீர்ந்தது என்று எண்ணி விடுகிறீர்கள். நான் கர்த்தரை தேடி ஆயிற்று என்று எண்ணி விடுகிறீர்கள். அதுவல்ல கர்த்தரை தேடுவது. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் உங்களுக்கு சுபாவம் மாற்றப்படுவதுதான் கர்த்தரை தேடுவது. அந்த சுபாவ மாற்றத்திற்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் கர்த்தரை அறிகிற வேண்டிய விதத்தில் அறிவதுதான் கர்த்தரை தேடுவது. அன்புக்குரியவர்களே, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, நல்ல மரம் மட்டுமே நல்ல கனி கொடுக்கும். அப்படி நல்ல கனி கொடுப்பதற்கு ஏதுவாக, உங்களை நல்ல மரமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வளர எடுக்கின்ற முயற்சிகள், அவரோடு தனிமையில் நேரத்தை செலவிடுகிற, அவரை குறித்த சிந்தனை செய்கிற காரியங்கள், இதுதான் கர்த்தரை தேடுகிறது. மாறாக நீங்கள் மத சடங்குகளை செய்கிற, ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்வதாலும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை நாடி தேடுவதாலோ அது கர்த்தரை தேடுவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தவறாய் முடிந்துவிடும். அது உங்கள் வாழ்க்கையை உங்களை ஏமாற்றத்துக்கு நேராக தள்ளிவிடும். ஆகவே தான் நீங்கள் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதிருங்கள், பெர்சபாவுக்கு போகாதீங்க. ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும்.
அன்புக்குரியவர்களை, நீங்கள் எதை புண்ணிய ஸ்தலங்களாக, ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆலயத்தை புனித ஸ்தலமாக கருதுவீர்கள் என்று சொன்னால் அது பாழாகும், அது சிறையிருப்பாக மாறும். கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்கள் ஆலயங்கள் எல்லாம் சிறையிருப்பாக மாற்றப்பட்டது, பூட்டப்பட்டது. நீங்கள் அதை புண்ணிய தலமாக எண்ணிருப்பீர்கள் என்று சொன்னால் அதை இல்லை, அதுவல்ல புண்ணியத்தலம் என்பதை விளக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இனியாகிலும் புண்ணியத்தலங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை புனிதமாக கருதாதீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனம். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு கர்த்தரை நீங்கள் தேடாவிட்டால், நீங்கள் புனித தலங்களையோ மனிதர்களையோ நாடி ஓடி எனக்கு இங்கு போனால் அற்புதம், இங்கு போனால் நன்மை கிடைக்கும் என்பதற்காக இதை ஓடி 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 அதையே நீங்கள் கர்த்தரை தேடுவதாக எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அக்கினி பட்சிக்கும். உங்கள் செயல்களிலே, உங்கள் கிரியைகளிலே மாற்றம் இல்லை. உங்கள் செயல்களிலே தீமை மிகுந்து காணப்படுகிறது. உங்களிடத்தில் பொருளாசை, கர்த்தரை தேடுவதே உங்கள் பொருளாசைக்காகத்தானே. கர்த்தரிடத்திலே போனால் என்னோட அதிக பொருள் கிடைக்கும், அது நீங்கள் பொருள் என்பதை சொல்வதற்கு பதிலாக ஆசீர்வாதம் என்று பேரை மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். அவ்வளவுதான். பொருளாசை தான், பொருளாசைக்கு பேர் ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இது கர்த்தரை தேடுவதல்ல. கர்த்தரை தேடுகிற இடத்துல பொருளாசை குறையும். தனக்கு இருக்கிறதை பிறருக்கு கொடுக்கிற நன்மை செய்கிறவனாக மாறுவார். ஆண்டவர் சொல்லுவார், நன்மை செய்யுங்கள், அதான் நன்மை செய்ய தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாருங்கள் அந்த ஒப்புமையை. அன்புக்குரியவர்களே, உங்கள் கர்த்தரை தேடுங்கள், புனித தலங்களை அல்ல. மனிதனிடத்தில் அன்பு காட்டுங்கள். ஆகவே தான் யோவான் எழுதுகிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனுக்கு காணக்கூடிய சகோதரனுக்கு நன்மை செய்யாதவன் தேவனை எப்படி நேசிக்க முடியும்? முடியாது. ஆகவே எது ஆண்டவரை தேடுகிறது என்பது குறித்த ஒரு தெளிவுக்கு வருவோம். இடங்களை அல்ல, நபர்களை அல்ல, ஆண்டவரை முதன்மைப்படுத்துவோம். அவருடைய சுபாவத்தை நம்முடைய சுபாவமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரை என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். நன்மையை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேடுதலை எங்களுக்கு தார். இடங்களை அல்ல, நபர்களை அல்ல, சடங்காச்சாரங்களை அல்ல, உம்மை முக்கியத்துவப்படுத்தி உம்மோடு உறவாட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.